எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐஎன் பிசி எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 37க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, நான் வந்தேன் இதில் வரும் பயனிலை வினை பயனிலை. சொன்னவள் கலா இதில் வரும் பயனிலை பெயர் பயனிலை. அவன் திருந்தினான் எவ்வகை தொடர் தன்வினை தொடர். நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது புலரி. பொருத்தமான விடையை தேர்க. ஆப்ஷன் டி. நீரின்றி அமையாது உலகு என்று கூறியவர் திருவள்ளுவர். நீரின்று அமையாது யாக்கை என்றவர் ஔவையார். மாமலை போற்றுதும் இளங்கோவடிகள். பாண்டி மண்டலத்தில் ஏரியை டேஸ் என்று அழைப்பர் கண்மாய் கண்மாய். உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள் உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள் ஜூன் 5 ஜூன் 5. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் எனும் நோக்கில் வளர்கின்றன. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் எனும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் சர் ஆர்தர் காட்டன். கிராண்ட் அணைக்கட் என்று அழைக்கப்படுவது கிராண்ட் அணைக்கட் என்று அழைக்கப்படுவது கல்லணை. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. கூவல் மக்கள் பருகு நீர்நிலை என்பது தவறு. மீதி மூன்று பாருங்க பொருந்திய ஒன்று. குண்டுனா குளிப்பதற்கேற்ற சிறுகுளம். அருவினா மலைமுகட்டு தேக்க நீர். அகழினா கோட்டைப்புறத்து நீர் அரண். திருமணம் முடிந்த பின் தொடர் நிகழ்வை டேஸ் என்பர் கடலாடுதல் கடலாடுதல். பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. கண்மாய் உவர் நீர்நிலை என்பது தவறு. பாருங்க மக்கள் பருகு நீர்நிலைனா ஊருணி. மிசை என்பதன் எதிர்ச்சொல் கீழே. ஏன்னா சொல் பொருள் மேலே, அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் கீழே. விசனம் சொல் தரும் பொருள் விசனம் கவலை கவலை. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி குந்த. வருந்த என்பது தவறு. குந்தானா உட்கார. அடுத்து குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் ஆகிய நூல்களை இயற்றியவர் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் ஆகிய நூல்களை இயற்றியவர் கவிஞர் தமிழ் ஒளி. இலக்கண குறிப்பு தருக. வெந்து வினையச்சம். இலக்கண குறிப்பு தருக. மூடுபனி வினைத்தொகை. ஆடுங்கிளை பெயரச்ச தொடர் பெயரச்ச தொடர். வெறுங்கனவு பண்புத்தொகை பண்புத்தொகை. விசனம் விசனம்னா
துன்பம். கந்தம், கந்தம்னா வாசனை, வாசனை. எழில், எழில்னா அழகு, அழகு. ஓலம், ஓலம்னா அலறல், அலறல். பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. சேக்கிலார் திருவிளையாடற் புராணம் என்பது தவறு. சேக்கிலார் எழுதியது பெரிய புராணம். மாணிக்க வாசகர் திருவாசகம், திருமூலர் திருமந்திரம், சுந்தரர் தேவாரம். அடுத்து திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியவர். திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியவர் நம்பியாண்டார் நம்பி, நம்பியாண்டார் நம்பி. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. சந்து, நெல், சந்து, நெல். பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. நாளிகேரம், தென்னை. கோழி, அரசமரம். சூடு, நெல் அரிக்கட்டு. களை, கரும்பு. வரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அதாவது காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு வருகிறது. பூக்களின் தேன் நிறைந்துள்ளது, பூக்களில் தேன் நிறைந்துள்ளது. வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன. காவிரி நீர் கால்வாய்களில் பறந்து ஓடுகிறது. பொருந்தாத கவிஞரை தேர்ந்தெடு. காரைக்கால் அம்மையார், காரைக்கால் அம்மையார். பெரிய புராணத்தில் திருநாடு என குறிப்பிடப்படுவது. பெரிய புராணத்தில் திருநாடு என குறிப்பிடப்படுவது சோழநாடு, சோழநாடு. திருத்தொண்ட தொகை பாடியவர் சுந்தரர், சுந்தரர். சேக்கிலார் வாழ்ந்த காலம், சேக்கிலார் வாழ்ந்த காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு, கிபி 12ஆம் நூற்றாண்டு. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என யார் யாரை போற்றியது? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிலாரை. இந்த கேள்வி அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாவித்வான் என போற்றப்படுபவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. குலோத்துங்க சோழன் அவையில் தலைமை அமைச்சராக இருந்தவர் சேக்கிலார். இந்த கேள்வி அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுங்க. குலோத்துங்க சோழன் அவையில் தலைமை அமைச்சராக இருந்தவர் சேக்கிலார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று பாடியவர் குட புலவியனார், குட புலவியனார். உண்பது நாளி உடுப்பது இரண்டே என்று பாடியவர் யார்? மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார், மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் கணியன் பூங்குன்றனார், கணியன் பூங்குன்றனார். சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்று பாடியவர் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்று பாடியவர் பொன்முடியார், பொன்முடியார். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பாடியவர் யார்? உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பாடியவர் பாண்டியன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். மல்லல் மூதூர் வயவேந்தே. அப்ப வளம். மல்லல் அப்படின்னா வளம்.
பொருந்தாததை தேர்ந்தெடு. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. மீதியெல்லாம் உணவை பற்றி சொல்கிறாங்க, ஆனால் கடைசி உடம்பை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது, பண்டைய தமிழர்களின் வரலாறு அடங்கிய பண்பாட்டு கருவூலம். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்பாங்க. பண்டைய தமிழர்களின் வரலாறு அடங்கிய பண்பாட்டு கருவூலம் புறநானூறு. நல்லிசை இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. அமையா இலக்கண குறிப்பு தருக. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். நீரும் நிலமும் இலக்கண குறிப்பு தருக. எண்ணும்மை. நிறுத்தல் இலக்கண குறிப்பு தருக. தொழிற்பெயர் தொழிற்பெயர். இலக்கண குறிப்பு தருக. கொடுத்தோர். வினையாளனையும் பெயர் வினையாளனையும் பெயர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்இஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம், எஸ்ஐஎன் பிசி எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 37க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.